ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவலை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலான்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்கிற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எந்த சைட்டில் போய்ட்டு அந்த செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணுன்ற வீடியோலாம் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ், முக்கியமான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க, அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,745 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு பிரேக் ஆகலை. எஸ்டர்டே ஐக்கும் லோக்கும் நடுவில் தான் ஓப்பன் ஆச்சு. இன்சைடு ஓப்பன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு ஓப்பன்னாலே என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் ரேஞ்சாக தான் இருக்கும். புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம், கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம். ரெண்டு பேருமே மாற்றி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு ரேஞ்சு மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா. ஓகே, இன்சைட் மார்க்கெட் நம்ம ஒரு 15 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,750 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் பார்க்கும்போது ஓப்பனுக்கு மேலே சும்மா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மட்டும் கொடுத்தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு கீழே தான் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் மார்க்கெட் நெகட்டிவ். ஆனால் இன்சைடு மார்க்கெட், ஓகேங்களா, இன்சைடு மார்க்கெட்டில் எப்போவுமே பொறுமையாக தான் என்ட்ரி எடுக்கணும், கேர்ஃபுல்லாக தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே ரெண்டு சைடுமே மூவ் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவ். இன்சைட் மார்க்கெட் இருந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21,740. அப்போது 21,800ன்ற புட்டும் 21,700ன்ற காலும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இதில் நம்ம யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக ரெண்டு பேரையும் தான் நம்ம செக் பண்ணணும். இன்சைட் மார்க்கெட் என்னும்போது ரெண்டு பேரையும் தான் போய் செக் பண்ணணும். ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது நம்ம 800 போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, 800 புட்டை தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 800 புட்டோட சார்ட்டு. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், எஸ்டர்டே ஐக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழேன்னும் போது நெகட்டிவ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அப்போது 21,800 புட்டு எக்ஸாக்டாக எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தான். 165ன்ற ரேட்டில் தான் இருந்தான். எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையுமே அவன் மீட் ஆகலை. ஓகேங்களா, அவனுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அந்த எந்த அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. அதனால் நம்ம அவனை எடுக்கலை, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் எத்தனை மணிக்கு போய் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 10:05க்கு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி எஸ்டர்டே ஐயையும் பிரேக் பண்ணுறான். அதாவது சரியாக 10:10க்கு எஸ்டர்டே ஐயையும் பிரேக் பண்ணுறான், அட்வான்ஸ் லெவலையும் பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா, இதை நம்ம எடுக்கலாமா? இன்சைட் மார்க்கெட் க்ளீன் நெகட்டிவ். அப்படி இருக்கும்போது புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவனும் அட்வான்ஸ் லெவல் எஸ்டர்டே ஆகி பிரேக் பண்ணுறான். இந்த என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன் எடுக்கக்கூடாது, என்ன ரீசன்? நம்ம அட்வான்ஸ் லெவலில் தானா எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எடுக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆகி இங்கே தான் நிற்கிது. இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆனால் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே எஸ்டர்டே ஐ இருக்குது. ஓகேங்களா, அந்த எஸ்டர்டேயும் சேர்ந்து பிரேக் ஆகணும். ஏன்னா ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டேல ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. ஓகே, எஸ்டர்டே பக்கத்தில் இருக்குது, அதையும் சேர்த்து கரெக்டாக 10:10க்கு தான் பிரேக் பண்ணுறான். அப்போ அவன் இருந்த இடம் பார்த்திங்கன்னா 206, கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் தள்ளி போய் தான் நிற்கிறான். ஓகேங்களா, அப்போது நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் வருது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஓகேங்களா, 15 பாயிண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா, இது ஒரு ஃபஸ்ட்டு காரணம். ஓகேங்களா, இன்னொன்று, இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புட்டு வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, இது ரொம்ப 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 முக்கியம் கைஸ். ஓகேங்களா, எக்ஸாக்டாக 10:10க்கு இதுதான் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டோட சார்ட்டு. இந்த கோடு தான் வந்து எஸ்டர்டே லோ, ஸ்பாட்டோட எஸ்டர்டே லோ.
அதாவது 21,680. மார்க்கெட் எக்ஸாக்டாக பாருங்கள், 10:10க்கு எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஆனால் ப்ரீமியம் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணுறான். அதாவது புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணால் ஸ்பாட் மார்க்கெட் அவனோட எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணுவான். ஓகேங்களா? ஆனால் ப்ரீமியம் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணிட்டான். ஆனால் ஸ்பாட் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக மாறி, அதாவது ப்ரீமியம் வந்து ஃபுல் பாசிட்டிவாக மாறிடுச்சு. எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை. எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் தான் இவன் ஃபுல் நெகட்டிவாக மாறுவான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று மார்க்கெட் இந்த லோவை உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடச்சி ஃபுல் நெகட்டிவ் ஆனவனை அவனை எடுக்கலாம். அப்போது ஓகேங்களா? அவன் கரெக்டாக அப்போ புல் பேக் ஆவான், இல்லை அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு குட்டி குட்டி கேண்டலாக இருப்பான், அப்போ எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல மார்க்கெட்டும் லோவை உடைக்கிறானா, இல்லை இங்கேருந்து மார்க்கெட் திருப்புறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் நம்ம அந்த பிரேக் அவுட்டை எடுக்கலை, வெயிட் பண்ணோம். நம்ம நினச்சா மாதிரியே கண்டிப்பாக மார்க்கெட் அந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் தான் ஆச்சு. அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட். அதாவது எஸ்டர்டே லோவை ஸ்பாட் மார்க்கெட் பிரேக் பண்ணலைன்னும் போது ப்ரீமியம் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? எப்போவுமே மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐ கிட்டேயோ எஸ்டர்டே லோ கிட்டேயோ உடைக்காமல் இருக்குது. ஆனால் ப்ரீமியம் உடைச்சிட்டான் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும், மார்க்கெட்டும் உடைக்கிறானா அப்படின்ட்டு. மார்க்கெட் சப்போஸ் உடைக்கலை அப்படின்னா ப்ரீமியம் சப்போஸ் என்ன பண்ணுவான்னா உடச்ச ஐக்குள்ளேயே திருப்பி வந்துடுவான். ஓகேங்களா? இல்லை இவன் கண்டினியூ ஆனானா அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட அந்த லோவை உடச்சி கீழே வருவான். அப்போ தான் இவனை நம்ம புல் பேக்கில் வரும்போது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இவனும் புல் பேக்கில் வந்து இங்கே நிற்பான். எஸ்டர்டே ஐக்கிட்ட மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி திருப்பி புல் பேக்கில் வந்து நிற்கும். அந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். நம்ம என்ன சொல்லிக்கிறோம், ஒன்று மார்க்கெட் நெகட்டிவ்னா ப்ரீமியமும் நெகட்டிவ் கரெக்டாக இருக்கணும். இவனும் சேமாக இருக்கணும். ஓரளவு இவன் ஒன்று அவன் ஒன்று, இவன் மேலே ஐ உடைக்கிறான், அவன் லோ உடைக்காமல் இருக்கிறான்னா வெயிட் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் உடைக்கலை, அதுக்கப்புறம் ப்ரீமியம் மார்க்கெட் உடைக்கலன்னொன்னே இவனும் எஸ்டர்டே ஐக்குள்ளே வந்துட்டான், சேம் ஆகிட்டான். மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணல, ப்ரீமியமும் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணல. மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா புட் ஆப்ஷன் அவனோட ஐயை பிரேக் பண்ண முடியாது. இதுதான் லாஜிக். ஓகேங்களா? அவனும் உள்ளே வந்துட்டான். ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷனை இதில் எடுக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இன்னொன்று, இந்த பிரேக் அவுட் ஃபேக் பிரேக் அவுட் எப்படி வரும் அப்படின்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதே மார்க்கெட் ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு வைங்களேன், லோ பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தள்ளி தான் அவன் அங்கே இருக்கிறான், ஆனால் இவன் இதை உடைக்கிறானா அப்போ எடுக்கலாம். ஏன்னா அவன் ஸ்பாட் மார்க்கெட் லோ கிட்ட வரதுக்கு 30 பாயிண்ட் இருக்குது. அதுக்குள்ளே இவன் போய் டார்கெட் வச்சுருவான். ஆனால் இவன் உடைக்கும் போது அவன் லோ கிட்ட இருந்தால் அங்கேருந்து மார்க்கெட் திருப்பினா அப்படின்னா இவன் லோ ஐ உள்ளே வந்துடுவான். தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அதனால் லோ பக்கத்துலேயோ ஐ பக்கத்துலேயோ மார்க்கெட் இருக்கும்போது இவங்கெல்லாம் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீமியமு ஸ்பாட் மார்க்கெட்டு ஐயையோ லோவையோ உடைக்காமல் ப்ரீமியம் உடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணி எடுக்கணுன்றதை புரிஞ்சிக்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறது. ஓகேங்களா? அவசரப்பட்டு டக்குன்னு எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணிட்டான், அட்வான்ஸ் லெவலை தாண்டிட்டான்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து க்ளீனாக எஸ்டர்டே லோ கிட்டே இருக்கிறான் சப்போர்ட்டில். அப்போது அதை அவன் உடைச்சிட்டான் அப்படின்னா இவன் புல் பேக்கில் வரும்போது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக ப்ராஃபிட் வந்துடும். இல்லை அவன் லோ பக்கத்தில் இல்லாமல் எங்கேயோ இருக்கிறான் ஸ்பாட் மார்க்கெட்னா அவன் கரெக்டாக லோ கிட்டே வரும்போது இவன் போய் டார்கெட்டே அடிச்சிடுவான். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோன்னா அழகாக 15 பாயிண்ட் கிடச்சிடும். அப்போது இவன் லோ ஐயை உடச்சி ஐ உள்ளே வந்துட்டான், மார்க்கெட் அதே மாதிரி லோவை உடைக்காமல் லோவில் சப்போர்ட் எடுத்துட்டான். அப்போது அந்த இடத்துல யார் இந்த மணி அப்படின்னா க்ளீனாக வந்து 21,700ன்ற கால் ஆப்ஷன் தான் இந்த மணி. ஓகேங்களா? அதனால தான் நம்ம தெளிவாக அவனை எடுத்தோம். ஓகேங்களா? பாருங்க, க்ளீனாக வந்து 21,700ன்ற கால் ஆப்ஷன் எக்ஸாக்ட் 10:10க்கு நம்ம அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக மீட் பண்ணுறான். இங்கே பாருங்கள், கரெக்டாக 10:10க்கு அழகாக வந்து இதில் மீட் ஆகிறான். ஓகேங்களா? மேலே உடச்சி சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். அதாவது மார்க்கெட் வந்து ப்ரீமியம் வந்து இவனோட ஆப்போனண்ட் வந்து ஃபுல் நெகட்டிவாக மாறின உடனே, அதாவது ஐயை உடச்சவன் ஐ உள்ளே வந்ததுனால அவன் அதை தாண்ட மாட்டான்றது தெரிஞ்சிடுச்சு. அதேமாதிரி மார்க்கெட்டும் 700 சப்போர்ட் எடுத்துட்டான்றது க்ளீனாக தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஐயை உடைக்கலாம் என்ன அர்த்தம், அவன் அதுக்கு மேலே போக மாட்டான்றது தானே அர்த்தம்.
ப்ரீமியம் ஐயை உடச்சி ஐ உள்ளே வருதுன்னா அந்த இடத்த தாண்ட மாட்டான்னு தான் அர்த்தம். அப்போ மார்க்கெட் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க போகுதுன்னு தான் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுதான்னு பார்த்தா க்ளீனாக 165 அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான். ஓகேங்களா? 165 மீட் ஆகி ஒரு புல் பேக் 170 கிட்ட வந்தான். ஓகேங்களா? எடுத்துகிட்டு அழகாக ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கொடுத்தான். இந்த என்ட்ரி தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 170ன்னா கூட மார்க்கெட் வந்து 213 வரைக்கும் போச்சு. 43 பாயிண்ட் 40 பாயிண்ட் அவ்வளோ கூட தேவையில்லை. 30 பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஈஸியாக பண்ண முடியும், பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல வந்து புல் பேக்கில் நிற்கலை, கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? ஆனால் அகெயின் மேலே உடச்சான். அந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தால் கூட 175 அகெயின் மேலே உடச்சி க்ளோஸ் வச்ச உடனே வந்த லோவாக ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் எடுத்திருந்தாலும் 175 ஒரு 205 எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள், 30 பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது புல் பேக்லேயும் என்ட்ரி கொடுத்தான். இந்த இடத்துல நின்றுட்டானா இங்கேயே எடுத்துருக்கலாம். சப்போஸ் இங்கே நிற்கலை கீழே உடச்சிட்டானா திருப்பி மேலே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சவொன்னே தான் எடுக்கணும். வந்த லோ ஸ்டாப் லாஸ் வரும் நம்மளுக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. இங்கே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 15 பாயிண்ட் அவ்வளோதான். 170னா 160 ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான். இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக். ஓகேங்களா? இதுதான் என்ட்ரி. ஓகேங்களா? ஒரே என்ட்ரி தான், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால அவ்வளோதான், ஒரே என்ட்ரி தான். ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக். எவன் க்ளீனாக பர்ஃபார்ம் பண்ணுவான்றதை பொறுமையாக இன்சைட் மார்க்கெட்டில் மட்டும் பொறுமையாக பார்த்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? யார் வந்து ஐயை உடைக்கிறா, யார் லோவை உடைக்கிறா, 2 பேருமே க்ளீனாக மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேமாக உடைக்கிறானுங்களா, இல்லை இவன் உடைச்சிட்டு அவன் உடைக்கலன்னா வெயிட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக எடுக்கணும். ஓகேங்களா? பொறுமைக்கு தான் இதில் காசு. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் மார்க்கெட்டை. இவ்வளோ சினாரியோ இருக்கா இதில் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதில் அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? கால் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் ஃபுல் நெகட்டிவாக இருந்து கூட புட் ஆப்ஷன் அவனோட ப்ரீமியத்தை, அதாவது அவன் வந்து அவனோட அட்வான்ஸ் லெவலை தாண்டவே முடியல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கவனிக்கணும். ஓகேங்களா? எப்போ உடைக்கிறான் அவன் 10-10க்கு உடைக்கிறான். அப்போ மார்க்கெட் உடைக்கவே இல்லை, ஆனால் அப்புறமேட்டு உடைக்கிறான். அதுவே வந்து உடைக்கிறதா இருந்தால் 1/4 மணி நேரம் கரெக்டாக ½ ஹவர்லேயே உடைச்சிருவான் எப்போதுமே. இதை புரிஞ்சுக்கிங்க. எப்போதுமே ஒரு ப்ரீமியம் வந்து அவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னா 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம், அதிகபட்சம் ½ ஹவரில் உடைச்சிருவான் அவனோட அட்வான்ஸ் லெவலில். அவன் அதில் மீட்டே ஆகலை அவ்வளோ நேரம் அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான் பர்ஃபார்ம் பண்ணுறது. அதுக்கு வந்து அவனோட ஆப்பனண்ட் ஃபுல்லாக நெகட்டிவாக மாறினா அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் இதெல்லாம் ஒரு லாஜிக்காக புரிஞ்சிக்கின்னு பண்ணணும். அப்போ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ கால் ஆப்ஷன் தான் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகே, இவனை கரெக்டாக போயிட்டு எங்கே நிற்பான் அப்படின்னு பார்த்துட்டு பொறுமையாக நம்ம அவனை எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி இப்படி தான் கைஸ் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனில் ஒரு அருமையான என்ட்ரி. இன்றைக்கி பிஃபோர் மார்க்கெட்லேயே நம்ம இது ப்ரொடிக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம பிஃபோர் மார்க்கெட்டில் நடக்கிறது மட்டும் தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் நடக்கிற ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வர என்ட்ரியை நம்ம போட மாட்டோம். ஒரு அருமையான ஒரு என்ட்ரி. ஆக்சுவலாக வந்து டாடா கன்சியூம் தான் நம்ம இன்றைக்கி எடுத்தோம். இவன் 1050 தான் ஓப்பன் ஆக போகிறான். அப்போ 1050ன்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுப்போம். அவனோட அட்வான்ஸ் லெவல் இது தான். எல்லாமே நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை இதில். ஆக்சுவலாக அதுதான் இன்றைக்கி நடந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 30ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். தெளிவாக வந்து டாடா கன்சியூம் அதில் தான் ஓப்பன் ஆனானே. ஓகேங்களா? ஒரே கேண்டில் தான் 48 வரைக்கும் போச்சுன்னா நம்ம 10 பாயிண்ட்டில் வெளியே வந்துட்டோம். 10 பாயிண்ட்னா நீங்கள் கணக்கு போட்டுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு 9,000 9,000 ஜஸ்ட் 5 நிமிஷம் ட்ரேடு தான் இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 பாயிண்ட் வரும் இது உங்களுக்கு. ஏன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? 2000 தான் ரிஸ்க்கே உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டாக் ஆப்ஷனை எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், எதுக்கு சொல்கிறோம் இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நடக்க போகிறது முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது நடக்க ஆரம்பித்தோன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள் ட்ரேடை முடிஞ்சிடும். ஈஸியாகவும் இருக்கும். டென்ஷன் கிடையாது, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எமோஷன் ட்ரேடிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அதில் பண்ண பாருங்கள். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸாக தரோம். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த அட்வான்ஸ் லெவல் என்ன செய்யறது, எப்படி எடுக்கணும்னு நினைக்கணும், இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.